ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். கற்றவர் தொழ தங்கும் பூங்கரை காவி ஏறும் பூம் பட்டணம். குற்றமேதுமில் குறிஞ்சி நன்னிலம் குணம் குடி கொண்டு அங்கு ஏறவே. எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். நம்குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் நமக்கு எப்போவும் வந்த பாரவான்கள் எல்லாம் வரைந்த கிரந்தம் வகைப்படியே பிரம்மோபதேசம் கொண்டு எழுந்தார்கள். அந்த கிரந்தமாக நமக்கு எப்பவும் விளங்கி கொண்டு எப்பவும் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க. அப்படி விளங்கி கொண்டிருக்கும் அந்த கிரந்தத்திலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள், யமனை வென்ற திருமறை, அந்த திருமறையின் சிறப்புகள், அந்த திருமறை யமனை வெல்லக்கூடியதாக இருக்கு அல்லவா. அந்த யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை, அந்த திருவாக்கியங்களை, அருளுட்சிப்புகளை ஒவ்வொன்றாக நம்முடைய வேதமாமரைகளிலிருந்து படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட திருவாக்கியம் சாலை தமிழ். நம்முடைய திருவருட்குரல் திருவாக்கியம் எண் 45 வருகின்ற சாலை தமிழ் என்ற திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன். ஏற்கனவே இதில் நம்ம படித்து தரிசனை செய்திருக்கிறோம். இந்த 45வது திருவாக்கியம் சாலை தமிழில் இன்னும் நிறையா 4 இடத்துல இந்த திருவாக்கியத்தில் மட்டுமே யமனை வென்ற திருமறை என்பதை 4 இடங்களில் பேசி வர்றாங்க. ஏற்கனவே ஒரு இடத்த படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். இது 2வது பகுதி. அந்த பகுதியை மிக மிக எளிமையாக படித்து தரிசனம் செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். சாதிகளின் கர்த்தாவே. திருவருட்குரல் திருவாக்கியம் எண் 45, பழைய அச்சு நூல், பக்கம் எண் 71. சாதிகளின் கர்த்தாவே. இவர்கள் காலமெல்லாம் தமிழே படிக்கிறார்கள். அதுவும் மிகப்பெரிய பட்டணமாகிய மதராஸிலே படிக்கிறார்கள். அதோடு கூட தமிழ் வளர்க்கிறோம் என்று வேறே சொல்லுகிறார்கள். ஒரு உழவன் தமிழே படிக்காமல் காலமெல்லாம் காடு உழுது பாடுபடுகிறான். இன்னொருவன் காலமெல்லாம் தெலுங்கே பேசுகிறான். அவர்களுக்கு செய்யாததை தமிழ் இவர்களுக்கு என்ன செய்து விட்டது? நீ வெகு காலமாக வெளியில் இருந்தாயே, அப்போது தமிழ் உனக்கென்ன நன்மை செய்தது? இங்கு வந்த இவ்வளவு குறுகிய காலத்தில் யமபடரை சங்காரம் செய்து யுகங்கோடி கால வாழ்வை உன் சிரசில் ஏற்றியுள்ளதே. இங்கு வந்த இவ்வளவு குறுகிய காலத்தில் யமபடரை சங்காரம் செய்து யுகங்கோடி கால வாழ்வை உன் சிரசில் ஏற்றியுள்ளதே. இதோ இந்த மெய்வழிச்சாலை தமிழ் இங்குற்ற எல்லோருக்கும் இந்த பெரு நன்மையை அளக்கிறதே. வேறெந்த எல்லையிலுள்ள தமிழாவது இதை செய்திருக்குமா என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்தில் தமிழ்
சாலை தமிழை பற்றி பேசி வர்றாங்க. சாலை தமிழ் என்பது எது அப்படின்னா, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க தமிழ் அல்லங்க. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லவா தமிழ் மொழி என்று, அது அல்ல. இப்போ அதுதான் கேட்குறாங்க அல்லவா, மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கெல்லாம் அது என்ன செஞ்சுது அப்படின்னு. அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க இந்த தமிழ் பாஷை அல்ல. அப்போ இதை நம்ம ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கோம் அல்லவா. தமிழ் என்பது யாருன்னா, நமது தெய்வம் அவர்களுக்கு பெயர் தமிழ். அவங்க சாலை தமிழாக விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ அதை தான் நமது தெய்வம் அவங்க இதை அப்படியே நம்முடைய வேதமாமறையாக எடுத்து வச்சுருக்காங்க. அது கேன்மகனே ஹயாத் என்ற வேத பாடம், கிருபையுள்ள உஜூது என்பது அதுதான் ஆகும். கேன்மகனே தமிழ் வேதம் அஜபாவென்றும் இனிதான கேசரி என்று அறைவதுண்டும் என்று தௌஹீது மக்காமில் அந்த தமிழை நம்ம விரிவாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. தமிழ் வேதம், வேதத்துக்கு பேர் தமிழ். நமது தெய்வம் அவர்களுக்கு வேதம் என்ற திருநாமம் இருக்கு அல்லவா. திருவேதம் உமக்கு உரைக்க சொன்னது எம்மை. அப்போ இதை தான் அகில உலம் வரும் பருவத்தில் மீண்டும் எடுத்துரைக்கிறாங்க. நில்லாத நீர் சடைமேல் நிற்ப வைப்பனவாகிய நில்லாத நீர் சடைமேல் நிற்பது என்று நில்லாத நீர் சடைமேல் நிற்பது என்று தமிழ் வேதம் ஓதி வந்து கொண்டிருக்கும் சுத்த சத்தாகிய சத்திய வாக்கின் பிரகாரம் என்று அந்த பிரகாரத்தை கொடுக்குறாங்க அல்லவா. அப்போ அது நில்லாத நீர் சடைமேல் நிற்பது என்று தமிழ் வேதம் ஓதி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தமிழ் திருமறையாக இருக்கிறது, வேதமாக இருக்கிறது. தமிழ் என்பது வேதம், தமிழ் என்பது திருமறை, தமிழ் என்பது நூல், தமிழ் என்பது வேதாந்தம், தமிழ் என்பது ஆகமம், தமிழ் என்பது கிரந்தம், தமிழ் என்பது ஏடு, தமிழ் என்பது சுருதி. இப்படி நான் அந்த தமிழை நமது தெய்வம் அவர்களாக தரிசனம் செய்கிறேன் அல்லவா. அப்போ அவர்களுடைய ஆலவாயிலிருந்து அந்த விளக்கத்தை எடுத்து அந்த அருள் வர்ஷிப்பாக நமக்கு எடுத்து சொன்னார்கள் அல்லவா. அதற்கு பெயர் தமிழ். இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த தமிழ் பற்றி விரிவாக பேசியிருக்கோம் அல்லவா. அப்போ அதை தான் இங்கே மீண்டும் இங்கே சாலை தமிழில் எடுத்து உரைக்கிறாங்க. படிங்க. நீ வெகு காலமாக வேலையில் இருந்தாயே, அப்போது தமிழ் உனக்கென்ன நன்மை செய்தது? இங்கு வந்த இவ்வளவு குறுகிய காலத்தில் முதல்ல இருந்து படிங்க. இவர்கள் காலமெல்லாம் தமிழே படிக்கிறார்கள். இவர்கள் காலமெல்லாம் தமிழே படிக்கிறார்கள். எது, எந்த தமிழ்? நம்ம வெளியூர்ல புழங்கிட்டு இருக்கோம் அல்லவா, அந்த தமிழ். அதுவும் மிகப்பெரிய பட்டணமாகிய மதராஸிலே படிக்கிறார்கள். அதோடு கூட தமிழ் வளர்க்கிறோம் என்று வேறே சொல்லுகிறார்கள். ஆமா, பாருங்க இதுல என்ன கூத்துன்னா, நம்ம போய் தமிழை வளர்க்குறோமா. அது பேசி வர்றப்ப அந்த 33 அங்கங்களை இல்லாமல் செய்தது தான் நம்ம வளர்த்த தமிழ். அந்த ஜாவரிசை, காவரிசை, ஜாவரிசை, இந்து வரிசை, நா வரிசை, அந்த 3 வரிசையில் உள்ள 33 எழுத்துக்கள் இப்போ புழக்கத்தில் இல்லாமல் ஆயிடுச்சு அல்லவா. அது புழக்கத்தில் இல்லாமல் போனது தான் நம்ம வளர்த்த தமிழ். இப்போ இதெல்லாம் இதே திருவாக்கியத்திலே நமக்கு தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க அல்லவா. ஒரு உழவன் தமிழே படிக்காமல் காலமெல்லாம் காடு உழுது பாடுபடுகிறான். இன்னொருவன் காலமெல்லாம் தெலுங்கே பேசுகிறான். அவர்களுக்கு செய்யாததை தமிழ் இவர்களுக்கு என்ன செய்து விட்டது? அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்க படிப்பு இருக்குல்லவா, அந்த தமிழ் படிப்பு, அந்த தமிழ் கல்வி, அத பேசி வர்றாங்க. நீ வெகு காலமாக வெளியில் இருந்தாயே, அப்போது தமிழ் உனக்கு என்ன நன்மை செய்தது? ஆமா, என்ன நன்மை செஞ்சது? நம்ம தான் அதுக்கு தீங்கு செஞ்சிருக்கோம். அந்த 33 அங்கங்களை வெட்டி எறிஞ்சிட்டோம். இங்கு வந்த இவ்வளவு குறுகிய காலத்தில் யமபடரை சங்காரம் செய்து யுகங்கோடி கால வாழ்வை உன் சிரசில் ஏற்றியுள்ளதே. இங்க தாங்க நமக்கு அந்த சிறப்பை கொடுக்குறாங்க. யமனை வென்றது எப்படி இருக்குன்னா, அந்த யமனை சங்காரம் செய்து, சொல்லுங்க, யமபடரை சங்காரம் செய்து, யமபடரை சங்காரம் செய்து யுகங்கோடி கால வாழ்வை, யுகங்கோடி கால வாழ்வை உன் சிரசில் ஏற்றியுள்ளதே. தலையில ஏற்றி வச்சிருக்காங்க. எது? தெய்வம் அவர்கள். எப்படி? சாலை தமிழாக நின்று, சாலை தமிழாக நின்று, அந்த வேதமாக நின்று அல்லவா.
அப்போது அது ஈசனான மதியெழுத்தாக இப்போ நமக்கு வேத நூலும் அந்த பழைய தமிழ் எழுத்துக்களில் தான் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து படிக்கிறதுக்காக வேணுமே, அதற்காக அதற்காக அதையும் நம்ம குறைவாகவும் எடுத்துடக்கூடாது. அது ஈசனான மதியெழுத்து பார்ப்பதற்கு ஒன்று போல தான் இருக்குது. நம்ம பேசுகின்ற தமிழ் வார்த்தையும் தெய்வம் அவர்கள் அருள் வர்ஷிப்பாக இறக்கி தருகின்ற வார்த்தையும் நம்ம பேசுகின்ற வார்த்தை மாதிரியே தான் இருக்குது. அவங்க பேசுகிற வார்த்தை மாதிரியே தான் நம்மளும் புழக்கத்தில் இருக்கணும். அதே எழுத்துக்கள் தான் எழுதுகிறோம். ஆனால் ரெண்டும் ஒன்றா இல்லையே. இப்போ அந்த வித்தியாசங்களை உணரணும். அப்போ அதனால தான் அந்த யமபடரை சங்காரம் செய்து யுகங்கோடி கால வாழ்வை உன் சிரசில் ஏற்றியுள்ளது நம்ம சாலை தமிழுங்க. இங்கே தான் அந்த விஷயத்தை நமக்கு தெய்வம் அவங்க கொடுக்குறாங்க அல்லவா. அப்போ அந்த யமபடரை சங்காரம் செய்து, சங்காரம் என்றால் அழித்தல் அல்லவா, அந்த அழித்தல், அந்த யமபடரை அழித்து யுகங்கோடி கால வாழ்வு, அப்படி ஒரு வாழ்வு இருக்குங்க. அது என்ன வாழ்வு? அதை தான் நமக்கு இதே 293வது திருவாக்கியம் திருவருட்குறளில் பேசி வர்றப்ப முடிவில்லாத வாழ்வை, அது முடிவில்லாத வாழ்வு அல்லவா, யுகங்கோடி கால வாழ்வு, அது யுகங்கோடி கால வாழ்வு, அது முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை, அது நித்தியம் அல்லவா, யுகங்கோடி காலம் என்பது நித்தியம், அது நித்திய வாழ்வை தர நிற்கின்ற அறிவை. அப்போது அந்த தமிழ் அறிவாக இருக்குதுங்க. எப்படி இதுக்கு சாவி அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூட்டுக்கு சாவி அங்கே இருக்குது. அதனால தான் எல்லா வேத மாமறைகளின் வட்டப்பூட்டையும் எட்டி திறக்க வல்ல சாவி எம் சாலை தமிழ் ஒன்றேதான் என்று பேசி வர்றாங்கல்லவா. வேதத்தின் சிறப்புல இதெல்லாம் நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ அது பாவுடன் வரும் பூட்டிற்கு சாவி, ஞானக்குரல். அப்போது அந்த சாவியை அங்கே வச்சுருக்காங்க. அப்போ முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை தர நிற்கின்ற அறிவை அடைவதற்காகவே தான் மனிதனுக்கு 100 ஆண்டு கால வயது தந்தது. அந்த வயதை வேற எதற்கோ செலவழித்து விட்டு கொஞ்ச நேரம்தான் அதற்குரிய செயலுக்கு தந்தீர்கள். அந்த நேரத்தை வேண்டுமென்றால் அதிகமாக்கி கொள்ளலாம். அந்த அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று நம்மக்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரம் மட்டும் யாருக்கிட்ட இருக்குது? தெய்வத்துக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வயதை எதில் உபயோகப்படுத்துவது என்பது. அப்போ அதற்காக தான் நமக்கு தனித்திருப்பாடல்களில் சொல்லிட்டாங்க, வீசியே வயதனைத்தும் வேதம் முழுதும் ஓது. இப்போ அந்த 100 ஆண்டு கால வயது எதற்கு தந்தது? வேதத்தை ஓதுவதற்காக தந்தது அல்லவா. படிக்கணுமே, அது படித்து நினைவில் 2.5 கலந்துருச்சுன்னா எடுத்து பேச வந்துடும். இந்த வாழ்வு அல்லவா இப்போ அந்த சாலை தமிழ் ஏற்றி இருக்குது. அது யுகங்கோடி கால வாழ்வு. அது யுகங்கோடி காலமாக வேதமா மறைகளினுள்ளே மறைந்து கிடந்த உயிராணி அருங்காரண நித்திய முத்தி நீதிமாணிக்க செயலாக அல்லவா அந்த வாழ்வு விளங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா அது சாகாக்கலை கிரந்தத்தில் சொல்லிட்டாங்க, 2வது திருவாக்கியம், மனித குலத்திற்கு முக்கியமானது வாழ்க்கை. அதுதானே வாழ்வு. அந்த வாழ்வை தானே நம்ம வந்தோம். அப்போ அதை தானே நமக்கு ஞான அகவல்ல பேசி வர்றாங்க. வாழ்வனைத்தும் தந்து எனது குலமுழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தருமதுரையே வல்லாள் என்று தோத்திர பாடல் பாடுகிறோம் அல்லவா. அது மாதிரி எல்லா வாழ்வையும் நமக்கு தந்திருக்காங்களே. விஞ்ஞானத்தில் நம்ம உலக காரியத்தை நினச்சி வேண்டுறோம். நம்ம வேண்டுதல், என்னுடைய வேண்டுதல் எங்கே இருக்குது? உலக காரியத்தில் இருக்குது. அது உலக காரியத்தில் எல்லோருக்கும் ஒன்று போல் தர முடியுமா? இப்போ நம்ம குடும்பத்திலேயே பார்த்தா அண்ணன் சௌரியமாக இருப்பார், தம்பி ஏழ்மையில் இருப்பார். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் ஏழ்மையில் இருப்பார், தம்பி சௌரியமாக இருப்பார். இது இயல்பு. அது இதற்கும் விஞ்ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் நம்ம அதுக்கு முடிச்சு போடுறோம். தெய்வத்தோட அருள் வர்ஷிப்பு. ஏன்னா தெய்வம் சொல்லிட்டாங்க, இகமும் நான் பரமும் நான் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வாசகத்தை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம். அப்போ எல்லாரும் கஷ்டப்படாமல் இருக்கணுமே உலக வாழ்வில். அப்போ அது பொருத்தமாக இருக்குதா? அப்போ அதற்கு பாடு நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரி, அது உலக வாழ்வை இப்போ பற்றி பேச வேணாம். அப்போது இதை தான் நமக்கு பெரியப்பாவாக வந்த வடலூர் வள்ளல் பெருமான் அவங்களும் கொடுத்து பேசி வர்றாங்க. வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர் என்று பேசி வந்து வையகத்தே உருமரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை.
மரணத்தை தவிர்த்த அந்த மரணமில்லா பெருவாழ்வு இருக்கு அல்லவா, அதை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என்று இந்த வாழ்வை தான் பேசி வர்றாங்க. அப்போ யமன் படரை, அந்த யமபடரை சங்காரம் செய்து யுகங்கோடி கால வாழ்வை உன் சிரசில் ஏற்றியுள்ளதே, இதை தானே எல்லா விஞ்ஞான மகத்துக்களும் பேசி வர்றாங்க. அப்போ அந்த வாழ்வு இப்படி அல்லவா இருக்கிறது. அப்போ அது வாழ்வனைத்தும் தந்து எனது குலமுழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தர்மதுரையே வல்லாள் என்றெல்லாம் நமக்கு அது இப்போ அல்லவா நேராகுது. அது மெஞ்ஞான வாழ்வு அல்லவா, அந்த வாழ்வை வழங்கி தானே இருக்காங்க. அதை இந்த ஊன உடல்லையே அடைய முடியும் என்னுடைய ஊன உடலில். அப்போ அதுதான் இங்கே இந்த திருமஞான குரல் 2வது திருவாக்கியத்தில் கேட்குறாங்க. மனித குலத்திற்கு முக்கியமானது வாழ்க்கை, அது அவஸ்தை அவமானம் கஷ்டம் நஷ்டம் முதலிய எந்த இடரும் இல்லாத வாழ்க்கை அல்லவா வாழ்க்கை. அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கையை இந்த ஊன உடலிலா அடைய முடியும். நம்ம கிட்ட இருக்க உடல், என்கிட்ட இருக்க உடல் என்ன? ஊன உடல். இப்போ இதுலையே அடைய முடியும்? பரமபத உடல் வேணுமே. அப்போ அழகையாகி அவஸ்தைக்கு போகிற உடல் வேறு, இளமை மாறாத பேரின்பம் அனுபவிக்கும் பரமபத உடல் வேறு. தீட்டும் பரிசுத்தமும் பக்கத்திலாயிருக்கிறது, இது அஸ்தகிரி ஆனால் அது உதயகிரி என்றோ என்று பேசி வர்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம மாமிச தேகம், மாமிச தூளம், மாமிச உடம்பின் லட்சணங்களில் இதை பகிர்ந்துருக்கோம் அல்லவா இந்த வாக்கியங்கள்லாம். ஆக இப்படி அந்த வாழ்வை, அது முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை தருகின்ற அறிவு, அப்போ அந்த வாழ்வை தருகின்ற அறிவாக அந்த சாலை தமிழ் விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. இப்படி நான் அந்த தமிழை அறிவாக தரிசனை செய்கிறேன். அப்போ அந்த யமபடரை சங்காரம் செய்து யுகங்கோடி கால வாழ்வை உன் சிரசில் ஏற்றி இருக்கிறது. இப்போ அது நிரூபணை ஆகுதே அல்லவா. இப்படி நான் அதை திருவேதமாக உணர்கிறேன். அப்போ அந்த யமபடரை சங்காரம் செய்து அந்த வாழ்வு நமக்கு தந்திருக்காங்க. அந்த வாழ்வாக தெய்வம் அவங்க நமக்கு அந்த வாழ்வை அளித்த வள்ளலாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க. இந்த வாழ்வு இல்லாத வாழா வெட்டியாக தானே நம்ம எல்லோரும் இருந்தோம். நான் இவ்வளவு காலம் வாழா வெட்டியாக இருந்தேன், வாழா வெட்டியாக இருந்தேன். இப்போ அந்த கணவனாக நம்ம எல்லோரும் பெண்கள், நமது தெய்வம் அவர்கள் ஆண். இப்போ அந்த ஆணோடு சேர்ந்து இப்போ வாழுகிற இந்த நேரம் அந்த பேரின்ப வாழ்க்கையை, அது இளமை மாறாத பேரின்பம் அனுபவிக்கும் பரமபத உடல் அல்லவா 2 கலந்திருக்கிறேன் என்பதை இப்போ நிரூபணை செய்கின்றார்களே அல்லவா. இப்படி நான் அதை உணர்கிறேன். ஆக அந்த வாழ்வு, ஆக இப்படி அது யுகங்கோடி காலமாக, அது யுகங்கோடி கால வாழ்வு, அது யுகங்கோடி காலமாக வேதமாமறைகளினுள்ளே அந்த வாழ்வை வேதமாமறையில் வைத்திருக்கிறார்கள். அதை வேதமாமறையாக வைத்திருக்கிறார்கள், அதை வேதமாக வைத்திருக்கிறார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு தெய்வமவர்கள் திருமறை குருபெருமானாக நமது தெய்வமவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நிரூபித்து நமக்கு அந்த யமபடரை சங்காரம் செய்து அந்த யுகங்கோடி கால வாழ்வை உன் சிரசில் ஏற்றியுள்ளோம் என்று சொல்லி இன்னும் தொடர்ந்து படிங்க. இதோ இந்த மெய்வழிச்சாலை தமிழ் இங்குற்ற எல்லோருக்கும் இந்த பெரு நன்மையை அளிக்கிறதே. வேறெந்த எல்லையில் உள்ள தமிழாவது இதை செய்திருக்குமா? அப்போ இதைதான் இங்கே எடுத்து பேசி வர்றாங்க அல்லவா. ஆக இந்த திருவாக்கியத்திலிருந்து நமக்கு எப்படி அந்த யமபடரினை சங்காரம் செய்கிறார்கள் என்றால், அந்த யுகங்கோடி கால வாழ்வாக நமது தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடரை சங்காரம் செய்து அந்த வாழ்வில், அந்த அறிவில், அந்த முடிவில்லாத வாழ்வை நமக்கு அறிவாக நின்று, திருவேதமாக நின்று, ஆகம துலக்க அறிவாக நின்று, நமக்கு இப்படி அந்த யமனை வென்ற திருமறையாக அந்த அறிவு நின்று, அந்த வாழ்வை நின்று நமது தெய்வம் அவர்கள் ஆக்கி வைத்து இருக்கின்றார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலம் நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி, யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.